ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. முதலுக்கே மோசமாகிடும் போல் ட்ரம்ப்புக்கு மோடி ஃபோன் கால் பண்ணி வாழ்த்து சொன்ன விஷயம். ஏன்னா வாழ்த்து தெரிவித்த மோடி கிட்ட ட்ரம்ப் அதே காலில் எங்ககிட்ட இருந்து இனிமேல் அதிகமான இராணுவ பொருட்களை கொள்முதல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ட்ரம்ப்பின் அதிரடியான அன்புன்னு எடுத்துக்கிறதா இல்லை இந்தியாவும் எங்களையே தான் நம்பி இனிமேல் இருக்கணும் அப்படின்னு இருக்க முடிவான்னு தெரியல. பிகாஸ் ட்ரம்ப்பின் இந்த ப்ரெஷருக்கு பிறகு பல மாற்றங்கள் நம்ம பாதுகாப்பு சம்பந்த இறக்குமதியில் நடக்க போகுது. நாமளே இப்போ தான் தட்டு தருமாறி ஆத்ம நிர்பாரத், மேக் இன் இந்தியான்னு பல துறைசார் தொழில்நுட்பங்களை தற்சார்பு அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒன் ஆஃப் த லீடிங் குளோபல் பவராகவும் எமர்ஜிங் குளோபல் பவராகவும் மாறிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீ என்கிட்ட தான் இருந்து வாங்கணும், என்கிட்ட இருந்து தான் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடிக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்தியா ஒரு கிரிட்டிக்கலான ப்ரெஷரில் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ட்ரம்ப் கிட்ட. வாங்க இன்றைக்கான காணொலியில் இது மாதிரியான மாற்றங்கள் நிகழ போகுதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லெட்ஸ் டைவ் இன்டு இட். ட்ரம்ப் கொடுத்த ப்ரெஷர்னால பெரிய அளவுக்கு குழம்பி நிற்கிறது நம்ம விமானப்படை தான். கிடப்பில் போட்ட பல டீலிங்ஸ் தூசி தட்டி விமானப்படைக்காக விமானப்படையின் பட்ஜெட்டிலிருந்து செலவு செஞ்சு பல இறக்குமதியை நம்ம பண்ண இருக்கோம். நம்ம விமானப்படையின் தற்போதைய நிலையில் ட்ரம்ப்பின் ப்ரெஷருக்காக செலவு செய்யப்படும் பணம் இப்போ தேவையா அப்படிங்கிறது என் மனசில் எழும்புது. ஏன்னா ரொம்ப ஹெக்டிக்கான ப்ராஜெக்ட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ், அப்கிரேடேஷன்ஸ் பலவும் நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வர வேண்டியது நிறையா இருக்குது. இதற்கு நடுவில் தேவையில்லாத இறக்குமதிகள் நமக்கு தேவையா? ஏன்னா ட்ரம்ப் வேறு என்கிட்ட இருந்து வாங்கு அப்படின்னு உசுரை வாங்கிட்டு இருக்கிறாரு. இதன் விளைவாக நம்ம விமானப்படைக்காக அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் கிட்ட இருந்து C-17 குளோமாஸ்டர் 3ங்கிற கார்கோ விமானத்தை ஒரு 5 நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம் போல இருக்குது. பிகாஸ் 5 C-17 குளோமாஸ்டர் 3 டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்ட் வாங்குறதுக்கான ரெக்வஸ்ட் UFAFக்கு இந்தியாவின் IAF-ஆல் தரப்பட்டிருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக C-17S அப்படிங்கிற இதே டிரான்ஸ்போர்ட் ரக கார்கோ விமானத்தை உலகிலே நாம் தான் அதிக அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் எண்ணிக்கை ரீதியில். 11 C-17S டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை நாம் இப்போ நம்ம படையில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அமெரிக்கன்ஸ் அவங்க 222 C-17S அப்படிங்கிற இதே டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை பயன்படுத்தி முதல் நிலையில் இருக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே 11 டிரான்ஸ்போர்ட்டை தாண்டி இன்னும் அடிஷ்னலாக 5 C-17 குளோமாஸ்டர் 3 வாங்கணும் அப்படின்னு விருப்பம் தெரிவிக்கப்பட்டிருப்பது இந்த நேரத்தில் நமக்கு தேவையா அப்படின்னு என் மனசில் ஒரு கேள்வி எழும்புது. இது போக ரஷ்யாவிடம் இருந்து வாங்கின IL-76 அப்படிங்கிற டிரான்ஸ்போர்ட் விமானமும் இருக்குது நம்மக்கிட்ட. பட் 2035 வாக்கில் அதை ரிட்டையர் பண்ண நம்ம அரசாங்கம், நம்ம விமானப்படை பிளான் போட்டிருக்காங்க. IAFக்கு இந்த பழைய IL-76 புதுப்பிச்சு தரேன் அப்படின்னு ரஷ்யா சார்பாகவும் ஒரு ஆஃபர் தரப்பட்டிருக்கு. இதற்கான முடிவு IAF தான் எடுக்கணும், அவங்க இன்னும் எடுக்கலை. சப்போஸ் அமெரிக்கா கிட்டே இருந்து 5 C-17 குளோமாஸ்டர் 3ங்கிற கார்கோ டிரான்ஸ்போர்ட் விமானத்தை நாம் வாங்கினா IL-76 நாம் ரிட்டையர் பண்ணிடுவோம். ஏன்னா அதிக டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை பயன்படுத்துகிறதும் நமக்கு பாரம் தான். அதே மாதிரி பயன்படுத்தாமல் அதை மெயின்டைன் பண்ணுறது இதற்கு மேலே ரொம்ப பெரிய பாரமாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி C-17 தயாரிக்கும் போயிங் நிறுவனமே C-295ங்கிற மீடியம் டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை டாடா நிறுவனமுடன் இணைந்து இந்தியாவின் வடோரா அப்படிங்கிற நகரத்தில் உற்பத்தி பண்ணிக்கிட்டு வராங்க. இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது UF கிட்ட இருந்து 5 C-17 குளோமாஸ்டர் 3ங்கிற ஹெவி லிஃப்ட் கார்கோ டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டை வாங்குவது இந்நேரத்துக்கு இந்த சூழ்நிலைக்கு நமக்கு தேவையா? அவசரம் வேண்டாம். பல பேரும் கேட்பீங்க, நம்ம விமானப்படைக்காக தானப்பா வாங்குகிறோம், இதில் என்ன தப்பு அப்படின்னு. பட் இதை பற்றி நம்ம கடைசியில் பேச இருக்கிறோம். ஒரு C-17 குளோமாஸ்டர் 3 அப்படிங்கிற கார்கோ விமானத்தின் விலையானது சுமார் 340 மில்லியன் மக்களே, இந்திய ரூபாய் மதிப்பில் 34,000 கோடி. இதில் நம்ம 5 ப்ரொக்யூர் பண்ணுறோம்னா எந்த அளவுக்கு நம்மளுடைய IAF-இன் பட்ஜெட் அலோகேட் செய்யப்படுது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கடற்படை அமெரிக்காவிடம் இருந்து 6 P-8I மெரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்டை வாங்க போகிறோம். இந்த மெரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட் பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கடற்படைக்காக வாங்கலான்னு முடிவு செய்யப்பட்ட ஒன்று தான். பட் இன்டர்னல் பாலிடிக்ஸ் காரணமாக இந்த முடிவு கைவிடப்பட்ட நிலையில் மீண்டும் தூசி தட்டி வாங்கலாம்ப்பா அப்படின்னு இப்போ 6 P-8I அப்படிங்கிற மெரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்டை நாம் வாங்க முடிவு பண்ணியிருக்கிறோம். நம்ம கடற்படை 11 P-8I மெரிடைம் சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்டை ஈஸ்டர்ன், வெஸ்டர்ன் அண்ட் IOR இந்தியன் ஓஷன் ரீஜனை கண்காணிக்க பயன்படுத்திட்டு வராங்க. ஆப்வியஸ்லி 11 P-8ஐயை வச்சு நம்மளால் இந்த அளவுக்கு பெரிய நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் மானிட்டர் பண்ணுறது கஷ்டம்தான். ஸோ இன்சஃபிஷியன்சி காரணமாக அடிஷ்னலாக 6 P-8I வாங்குறது ஓகே. அட்லாஸ்ட் F-35 இந்தியாவுக்கு F-35 விற்க ட்ரம்ப் அட்மின் முடிவு பண்ணியிருக்கிறதா இப்போ பென்டகன் வட்டாரத்தில் செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. ஈவன் S-400 இந்தியா பயன்படுத்தினாலும் நீங்கள் பேரலாக F-35 எங்ககிட்ட இருந்து வாங்கி பயன்படுத்தலாம் விருப்பப்பட்டால்
அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் பல நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் F-35 பயன்படுத்தணும் அப்படிங்கிற கண்டிஷனோட, இன்னும் சொல்லப்போனால் ஃபாரின் மிலிட்ரி சேலில் நமக்கு F-35 அமெரிக்கா தர முன் வர போகிறாங்க. இந்த ஆஃபர் வரும் February 13 மோடி மற்றும் ட்ரம்ப்புக்கு இடையே இருக்கும் சந்திப்பில் இந்த ஆஃபர் ரிலீஸ் செய்யப்படலாம் அப்படின்னு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்படுது. we have to be wait and watch. கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் இந்த S-400 ரெஜிமெண்ட் டிப்ளாய் பண்ணியிருக்கிறாங்களோ அதோடைய கவரேஜுக்குள்ளே F-35 பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன் வரலாம். ரஷ்யன்ஸ் மற்றும் அமெரிக்காவுக்கு நாடுகளுடன் இந்தியா நடத்தும் மிலிட்ரி எக்ஸசைஸுக்கு F-35 பயன்படுத்தக்கூடாது, அமெரிக்காவின் அல்லை நாடுகளுக்கு எதிராக F-35 பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் வரும். இருந்தாலும் இந்திய டிஃபென்ஸ் அனலிஸ்ட் சொல்வது என்னன்னா, நம்ம விமானப்படை இதையெல்லாம் தாண்டி F-35 தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, இந்த மேனரில் நம்ம வாங்கினா நம்ம கொஞ்சம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மேனர் என்னன்னா, FMSல நம்ம F-35 வாங்கக்கூடாது, கம்ப்ளீட்லி கேப்பபிள் F-35A தான் நம்ம வாங்கணும். அதில் AESA ரேடார் இருக்கணும், சோர்ஸ் கோடை ஷேர் பண்ணும் வகையில் கம்பெனி தயாராக இருக்கணும், அட்வான்ஸ்டு ஏவியானிக் சிஸ்டம் பொருத்தப்பட்டு இருக்கணும். ஸோ கம்ப்ளீட்லி கேப்பபிள் F-35 அவங்க யூஸ் பண்ணுறாங்க, அதே ஸ்டாண்டர்ட் F-35 நமக்கும் தரணும் அப்படிங்கிறத முன் வைக்கிறாங்க. எப்படி F-35A அமெரிக்கா கிட்டேருந்து இஸ்ரேல் வாங்கி கம்ப்ளீட்டாக அதை என்டையராக இஸ்ரேலின் அசனலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றி F-35A அதர் அப்படிங்கிற வேரியண்ட்டை இப்போ இஸ்ரேல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி நாமளும் கஸ்டமைஸ் பண்ணி பயன்படுத்துகிற மாதிரி நம்ம டீலிங் போடணும். அப்போ தான் ஓரளவுக்காச்சும் நம்ம அமெரிக்காவின் டிபெண்டன்ஸியை குறைச்சி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலேயே நம்ம சொல்லிடலாம், இந்த கண்டிஷனோட அமெரிக்கன்ஸ் F-35 நமக்கு தரமாட்டாங்க அப்படின்னு. சப்போஸ் அதை மீறி அவங்க தர முன் வந்தால் அவங்க இந்தியாவின் ரிலேஷன்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாருமே ஃப்ரான்ஸ் ரஷ்யா அப்படின்னு ஆகிட முடியுமா? F-21, FA-18 சூப்பர் ஹார்னட், F-15EXன்னு MRF-க்காக அமெரிக்காவின் பல முன்னணி நிறுவனங்களும் அவங்களுடைய போர் விமானத்தை MRF டெண்டரில் இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க. இதிலிருந்து ஏதாவது ஒன்று தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் நமக்கு ஒரு ப்ரெஷரை கொடுத்துருக்காரு. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் கார்கோ ஏர்க்ராஃப்ட், சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட் மற்ற சில இராணுவ சாதனங்கள் நாம் இப்போ கிடப்பில் போட்ட டீலிங்ஸை தான் தூசி தட்டி எடுக்கிறோம். இப்போ இதெல்லாம் எப்படி நீ தேவையில்லை, இதெல்லாம் தேவைதானப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், தேவை தான். ஆனால் இப்போ இருக்கும் சூழ்நிலைக்கு தேவையா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்வி வரும். இப்போ நம்ம விமானப்படைக்கு கார்கோ ஏர்க்ராஃப்ட் தேவையா, ஃபைட்டர் ஜெட் தேவையா? நம்ம கடற்படைக்கு சப்மெரின்ஸ், டெட் BF போன்றவை இருக்குது, அதற்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா, இல்லை சர்வேலன்ஸ் ஏர்க்ராஃப்ட்டுக்கு முக்கியத்துவம் தர வேண்டுமா? எந்த நேரத்தில் எந்த முடிவை எடுக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதன்படி இப்போ வாங்க போவதற்கு அவ்வளோ அர்ஜென்சி இருக்கா நம்ம படைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆப்வியஸ்லி இதற்கான அர்ஜென்சி இப்போ இல்லை அப்படின்னு. எல்லையில் போகிறனா ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம படை சண்டை போட முடியாது. ஏற்கனவே ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட்ரனில் ஷார்ட்டேஜ் இருக்குது. ஃபைட்டர் அந்த நேரத்தில் நம்ம கார்கோ விமானத்தை கொண்டு போய் எல்லையில் போர் பண்ண முடியுமா? இவ்வளோதான் என் கேள்வி. இது மட்டும் இல்லாமல் ஆத்ம நிர்பார் பாரத், மேக் இன் இந்தியா திட்டம் மூலியமாக பல இனிஷியேட்டிவ் நம்ம எடுத்து அதில் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவுட்புட் எடுக்கிற நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நீ என்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணோம். அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் சொல்வது நம்ம ஆத்ம நிர்பார் பாரத்துக்கும் மேக் இன் இந்தியாவுக்கும் கொடுக்குற மிகப்பெரிய அடியாகவும் இருக்குது. ஏன்னா கொள்முதல் பண்ணுறதுக்கு அதிகமான பட்ஜெட் அலோகேட் செய்யப்பட்டால் நம்மளுடைய ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், அதுவும் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஸோ டிஃபென்ஸ் ரீதியாக நம்ம தற்சார்பு அடைகிறத எங்கள் ட்ரம்ப் தடுக்க பார்க்குறாரோ அப்படிங்கிற கோணத்திலையும் இதை நம்ம பார்க்க வேண்டும். எஸ், நமக்கு கிடைக்கிது, அமெரிக்கா கிட்டே இருந்து நமக்கு சப்ளை கிடைக்கிது, அதை நம்ம குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் தற்சார்பா அப்படிங்கிறது இங்கே அடிவாங்கும் இல்லையா? நம்ம இறக்குமதி பண்ணுறோன்னா அதுதான். அப்படி இல்லையா, எங்ககிட்ட கொடுங்க, கம்ப்ளீட்டாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறோம், அதுக்காச்சும் ஒன்று ஒத்துக்கணும். எதுக்குமே நான் ஒத்துக்க மாட்டேன், நீ என்கிட்டேருந்து கம்ப்ளீட்டாக வாங்கணும் அப்படிங்கிறது சரியில்லை. இந்தியாவின் இப்போதைய ஸ்டாண்டுக்கு எதிரான ஒன்றா தான் பார்க்கப்படும். உறுதியாக சொல்லலாம், ஏதோ ட்ரம்ப் பயங்கரமான அழுத்தம் நமக்கு கொடுத்துருக்காரு. அதனால தான் உடனே அவசரமாக February 13 மோடி அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணி ட்ரம்ப்பை பார்த்து பேச போகிறாரு. பார்க்கலாம் எது மாதிரியான முடிவுகள் February 13 பிறகு எட்டப்படுது அப்படிங்கிறத, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். இதில் நம்ம பல விஷயங்களையும், பல சென்சிட்டிவான விஷயங்களையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பெரிதும் வரவேற்கப்படுது. ஏன்னா நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம், என்னுடைய கோணங்களும் தவறாக இருக்கலாம். ஸோ உங்களுடைய கோணங்கள் என்ன, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பல பேரும் இந்த வீடியோவை பார்க்கும் பல பேரும் உங்களுடைய கருத்துக்களை வாசித்து பார்ப்பாங்க. ஸோ ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட் until it's signing off from ஆயுதம் அறிவோம். Stay tuned for next video, my dear friends. நன்றி, வணக்கம்.